ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உருவான கரு கர்ப்பப்பையில் எப்போ போய் தங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு கரு உருவாயிடுச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. நீங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களால் உங்களோட பேபி அபார்ட் ஆகி உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கர்ப்பப்பையில் போய் கரு எத்தனை நாளில் தங்கும், உங்களுக்கு எத்தனை நாளுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் தான் எங்களுக்கு இந்த சேனலை தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட ஓவுலேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ கரு போய் கர்ப்பப்பையில் தங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக உங்களோட ஓவுலேஷன் டேட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுறது, அதாவது கரெக்டாக கால்குலேட் பண்ண வேண்டியது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா உங்களோட ஓவுலேஷன் டேட்டை நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த நாளில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். அது மாதிரி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும். பேபி எங்கே ஃபார்ம் ஆகும், அதாவது கரு எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோபியன் டியூப்பில், அதாவது உங்களோட கரு குழாயில் தான் கரு உருவாகும். கரு குழாயில் தான் கருமுட்டை வெடித்து கருமுட்டையும் விந்துவும் சந்திக்கும். ரெண்டும் இணைஞ்சி கரு குழாயில் உருவாகும். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் தான் உங்களோட கர்ப்பப்பையை ரீச் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லேயே கரு உருவாயிடுச்சு, டியூப்லேயே கரு நின்றுடுச்சு, அதனால் அபார்ட் ஆகிடுச்சு எனக்கு, இல்லை அபார்ட் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் ஓவுலேஷன் டைமில் நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபெலோபியன் டியூப் வழியாக மூவ் ஆகி உங்களோட கர்ப்பப்பையில் போய் கரு போய் பதிகிறத தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவுலேஷன் முடிஞ்ச 7வது நாளே உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகிடும். ஒரு சிலருக்கு, அதாவது இர்ரெகுலர் பீரியட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 அல்லது 15 நாளில் இம்ப்ளான்டேஷன் ஆகும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட பீரியட் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து ஒரு 22 அல்லது 25 நாள்லேயே உங்களுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெவி வெயிட் தூக்குறதை அவாய்ட் பண்ணிக்கணும், லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆன 5 நாளில் ஏர்லி மார்னிங் வர ஃபஸ்ட்டு யூரினில் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு லைட் லைன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ஒரு 2 அல்லது 3 நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.